தமிழ் ரசிகர்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம இயக்குனர்களாக மண்டே வச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது, எது பிடிக்கும், எது பிடிக்காது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் இப்போ ரீசன்ட் டேரக்டர்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஒரு 8 படம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படமுமே ஓடலை. ஆனால் அதற்கு நேர்மாறா பக்கத்து மாநிலமான மலையாளத்துலேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மஞ்சுமர் பாய்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த படம். அந்த படம் வந்து அவ்வளவு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது வீக் டேஸ்லேயே செகண்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. இத்தனைக்கு வந்து தமிழில் கூட டப் பண்ணல, டைரெக்டாக மலையாளம்லேயே இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த படத்தினுடைய டீமையும் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க சிதம்பரம் அப்படிங்கிற டைரக்டரையும் கூப்பிட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து சூப்பராக பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி படங்கள் தான் வேணும், ரசிகர்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல ஸ்டோரி இருக்க படமாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த படங்கள் எப்போதுமே தோற்று போனதில்லை அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். கூப்பிட்டு அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட ஜாலியாக பேசியிருந்திருக்காரு. அநேகமாக வந்து அந்த டைரக்டர் கூட விரைவில் வந்து நம்ம உலகநாயகன் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர்னு சொல்லப்படுற உதயநிதி ஸ்டாலின், அவர் இப்போ அமைச்சரானதுக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கலை அப்படின்னாலும் சினிமா ஊர்ந்து கவனிக்கிறாரு, எல்லா படங்களையும் பார்க்குறாரு, எல்லா சினிமா பற்றின அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வகையில் இந்த படத்தையும் அவர் பார்த்துருக்காரு. உடனே அந்த டீமை வர சொல்லி தன்னுடைய ஆஃபீஸ்க்கு அவர் டேரக்டர்ஸ் அண்ட் டீமோட கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்து அவங்களுக்கு தன்னோட அப்ரிசியேஷனையும் கொடுத்துருக்காரு. அதனால உதயநிதியும் சினிமா விட்டு இன்னும் விலகலை அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம், ஹோட்டல், ரிசர்ட்டுன்னு நிறையா வாங்கி போட்டுட்டு இருந்தார். இப்போ ரீசெண்ட் டேஸில் அதை நிறுத்திட்டார். இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெயிலர் ஹிட் அவரை திருப்பியும் அதுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயிலர், அதுக்கு அடுத்தடுத்த வந்த படங்களுடைய அட்வான்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஏக்கரில் ஒரு பெரிய லேண்ட் வாங்கியிருக்காரு. அந்த லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு திருப்பூரூர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. இதுக்கு சூப்பர் ஸ்டாரே நேரில் போயிருக்காரு. அங்கே இருக்க ரெஜிஸ்டர் பொக்கே கொடுத்து வரவேற்றணும்னா உள்ளே போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிருக்காரு. எதுக்கும் சூப்பர் ஸ்டார் வரார் அப்படின்னு போலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாதுகாப்புக்கு போலீஸ் வந்திருந்தாங்க. விஷயம் தெரிஞ்சு நிறைய ஊர் மக்கள் அங்கே வந்துட்டாங்க. ஸோ வாசலில் தலைவரை பார்த்துட்டு பயங்கர குஷியில் ஒரே கைத்தட்டு, ஆரவாரம். அவங்களுக்குலாம் ஹாலோ சொல்லிட்டு அப்படியே ரஜினி கிளம்பி வந்துட்டாரு. அடுத்து சித்தார்த் வந்து எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எதை பண்ணாலும் வித்தியாசமாக பண்ண நினைப்பாரு. அவருடைய படங்களும் அப்படி தான் இருக்கும். ஸோ நடிக்கிறதாகட்டும், டைரக்ட் பண்ணுறதாகட்டும், படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும், பாட்டு பாடுறதாகட்டும் அப்படிங்கிறது பன்முக கலைஞர். அதாவது குட்டி கமலஹாசன் அப்படிம்பாங்க சித்தார்த்தை. அந்த அளவுக்கு பொறுப்பான புள்ள. அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு. அது பயங்கர ட்ரெண்டு. என்ன அப்படின்னாக்க, எல்லாரும் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பசங்க வந்து உங்களோட ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ரிப்ளை பண்ணதுனால நாங்கள் எக்ஸாமுக்கு போக மாட்டோம், படிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா சோஷியல் மீடியாலேருந்து வெளியில் வாங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இன்னும் சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு அர்த்தம். தயவு செஞ்சு வெளியில் போங்க சோஷியல் மீடியா விட்டு அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் பசங்களுக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காரு சித்தார்த்து. I've been getting a lot of requests on Insta saying if Siddharth comments on this post, then I'll go and study, or I'll go and write my exam, or I'll take care of my future, I'll go save my country or some such. First things first, if you want to study or write your exam, switch off your social media and go and study and write your exam. This is a ridiculous trend. I will not be commenting on your post. But padingappa, please pa, padingappa. அவரோட ரீசன்ட் படம் சித்தா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எல்லாருக்கும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. ஒரு குழந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் உண்டான ஒரு அன்பை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் சித்தார்த். அடுத்து அமீர், அவர் வந்து இப்போ இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமீர் டைரக்ட் பண்ணுற படம் இது. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து ஜாஃபர் சாதிக். அவர் தான் இப்போ இந்த 2000 கோடி போதைப் பொருள்
தடுப்பு பிரிவு போலீஸாரால் தேடப்படுற ஒரு குற்றவாளியாக இருக்கார். அந்த படமும் ஷூட்டிங்கு பாதியில் நின்றுடுச்சு. இதற்கிடையே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தில் தான் நம்ம அமீர் வந்து வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகரில் ஆற்காடு ரோட்டில் வந்து ஒரு பிரியாணி கடை திறந்திருந்தார். சேலம் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரியாணி கடையை இப்போ ஜமால்னு க்ளோஸ் பண்ணிட்டார். என்னன்னா அந்த மாதிரி போதைப்பொருள் வித்த பாவக்காசுலேருந்து திறந்ததுனால என்னவே தெரில, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாராம் அமீர். அடுத்து வந்து நம்ம ராதாரவி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். அதை தாண்டி வந்து ஏற்கனவே டப்பிங் யூனியனில் வந்து ரொம்ப நாளாக அவர் தான் தலைவராக இருந்தார். இப்போ டப்பிங் யூனியனுக்கு மீண்டும் தேர்தல் நடக்க போகுது. முதல்ல அவர் போட்டி போடல, வேற யாராவது நின்னுங்கன்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையே அவர் நிற்கல அப்படின்னு அவருக்கு எதிர்பார்ட்டி உடனே ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து இல்லை நீங்கள் நின்னதான் ஜெயிக்க முடியும், யூனியனை காப்பாற்ற முடியும் அப்படின்னோடனே உடம்பு முடியாத அவரை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு காரில் வர சொல்லி அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் இருக்க போது அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு அவர் ஆம்புலன்ஸில் தான் வரப்போறார் போல இருக்குது. இருந்தாலும் ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டா கொஞ்ச நாட்கள்லேயே தலைவர் பதவியை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட விட்டுட்டு ஒதுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தகவல் அந்த மாதிரி தான் வருது. வயசான மனுஷன் கொஞ்சம் விட்டுடுங்கப்பா அவரை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு தோணுது அந்த வீடியோவை பார்த்தாலே. கடைசியாக நம்ம ரஞ்சித். ஸோ ரஞ்சித்தோட படங்கள் எப்போதுமே தெரியும், அவருக்கான ஸ்டைலில் அவர் ஒரு கோடு கிழிச்சு அதில் போயிட்டுருக்காரு. இதற்கிடையே வந்து தன்னுடைய உதவியாளர்களுக்கும் அவரே வாய்ப்பு கொடுக்குறாரு. அதற்காகவே இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் தொடங்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே அவரோட அசிஸ்டண்ட்டான மாரி செல்வராஜுக்கு பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய இடத்த கொண்டு போய் வச்சுட்டாரு மாரி செல்வராஜை. அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜ்குமார்னு அவரோட உதவியாளர், அவருக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் தயாரித்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படத்தை கொடுத்துருந்தார். அந்த படமும் கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது. அவருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அடுத்த இயக்குனராக இருக்கக்கூடிய அகிரன் மோசஸ் அப்படிங்கிற அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு புதுப்பட இயக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் நம்ம மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினாக வந்து சிவானி ராஜசேகர் நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் நேற்றுலையும் தொடங்கியிருக்கு. இதில் வந்து ஜிவி பிரகாஷ் நடிக்கிறது இல்லாமல் மியூசிக் அவரே பார்த்துக்கிறாரு. ஸோ வழக்கமாக ஜிவியோட படங்கள்லேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட படமாக இது இருக்கும். ஏன்னா இது வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணுற படங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்ட விஷயம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.